Dear students, welcome to today class. Okay. Today we are going to learn lesson number 2. Next topic. Before that, we recall the previous class. Okay. What the lesson number 2 topic is more on MS Windows 7. Okay. Introduction. You have learned about MS Windows operating system in your previous classes. By now, you know what is window in Windows operating system is. Look at the picture given below. So in this picture, you learned what is address bar and what is menu control bar and minimize maximize button also. We just recall it. Address bar. Address bar means it show the address of a current file or a folder. It's a address bar. So it's your address bar. Next one, menu control bar. Menu control bar means it control all the menus. For example, you work with one menu and then go to another menu means you just click identify the menus by this line. Okay. Next one, back button and forward button. Back button means this button takes you to previously viewed folder. So this button takes you to move the previously viewed folder. Next one, forward button. When you come to the previously viewed folder and want to come back. So the back button is used to go the previously used folder, and then forward button come to again the same page or a same window. Next one, minimize button. Minimize button and maximize button. Okay. Minimize button means this line, the sleeping line. It's a minimize button, that hyphen line. Okay. The minimize button. If you click this button, the window sneaks to the taskbar. Taskbar. What is the taskbar? That means bottom of a window, bottom of the desktop is called a taskbar. உங்களோட டாஸ்க்பாருக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த மினிமைஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கரண்ட் விண்டோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிரும். அதாவது இப்போ நீங்கள் பெயிண்ட் ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு பெயிண்ட் ட்ரா பண்ணி முடிச்சிட்டிங்க, அடுத்த பெயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னா அந்த மினிமைஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபஸ்ட்டு நம்பர் அன்டைட்டில் பெயிண்ட், அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுற பெயிண்ட்டோட பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஒரு டாஸ்க் பார்க்கு வந்துடும். ஓகேங்களா. டாஸ்க் பார் அப்படிங்கிறது உங்களோட டெஸ்க்டாப்போட லாஸ்ட்டில் இருக்கிற டாஸ்க் பார். உங்களோட டைம்லாம் டிஸ்பிளே ஆகுமோ அந்த இடத்துல. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், மேக்ஸிமைஸ் பட்டன். ஸோ திரும்ப நீங்கள் அதை பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த மேக்ஸிமைஸ் பட்டன், அதாவது உங்களோட இந்த டபுள் பட்டன், இந்த மேக்ஸிமைஸ் பட்டன் கொடுத்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஃபுல் சைஸ்க்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், க்ளோஸ் பட்டன். இட்ஸ் அ க்ளோஸ் பட்டன். யூ க்ளோஸ் திஸ் current window means you just click the close button. Next one, scroll bar. Scroll bar அப்படிங்கிறது உங்களோட மெனு ஐட்டம்ஸ் அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது நம்மளோட மவுஸ் பட்டனில், ஓகேங்களா, மவுஸில் ரைட் கிளிக் லெஃப்ட் கிளிக் இருக்கும் அண்ட் தென் சென்டரில் ஸ்க்ரோல் பார் இருக்கும். அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த மெனுஸ் மேலே அண்ட் கீழே உங்களோட அப் அண்ட் டவுன் பொசிஷன்ஸில் மாறும், ஆர் லெஃப்ட் அண்ட் ரைட் பொசிஷனில் மாறும். ஸோ ஹியர் இந்த இடத்துல இருக்கிறது என்ன அப்படின்னா உங்களோட வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார். வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே இந்த சைட்டில் இருக்க ஐட்டம்ஸ் ஃபுல்லாக என்ன ஆகும் அப்படின்னா அப் அண்ட் டவுன் பொசிஷனில் நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார் அப்படிங்கும்போது இந்த வைஸ், தட் மீன் லெஃப்ட் அண்ட் ரைட். ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் வைஸில் உங்களுக்கு இருக்க ஐட்டம்ஸ் மூவ் பண்ணுறதுக்கானது ஹரிசாண்டல் ஸ்க்ரோல் பார். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டேட்டஸ் பார். இட் இஸ் லொக்கேட்டட் அட் த பாட்டம் ஆஃப் அ விண்டோ. ஸோ ஸ்டேட்டஸ் பார் அப்படிங்கிறது உங்களோட விண்டோவோட லாஸ்ட் பாட்டமில் இருக்கிறது ஸ்டேட்டஸ் பார். இது என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களோட கரண்ட் விண்டோவோட ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது என்ன இருக்குது அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. ஓகே. ஓகே, கம் டு டுடே கிளாஸ். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் மூவிங் அ விண்டோ. டு மூவ் அ விண்டோ ஃபாலோ த கிவன் ஸ்டெப்ஸ். அதுக்கு முன்னாடி விண்டோ அப்படிங்கிறது என்ன? விண்டோ மீன்ஸ் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்க பெயிண்ட் ஆகட்டும், வேர்ட் ஆகட்டும், ஆர் எக்ஸல் ஷீட் எதாக இருந்தாலுமே அந்த ஓப்பன் பண்ணி வச்சுருக்க எல்லாமே ஒரு விண்டோ. ஓகேங்களா. ஒன் விண்டோ. ஓகேங்களா. இதை மூவ் பண்ணலாம். மூவ் அதுக்காக அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2 பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்கீங்க. பேஜ் நம்பர் 1, அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பெயிண்ட் ட்ரா பண்ணுறீங்க.
இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வேர்டில் வந்து ஒன்று டைப் பண்ணிருக்கீங்க. இப்போ 2 விண்டோயும் ஒரே டைமில் நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க. ஒரே மானிட்டரில் 2 விண்டோவும் உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த மூவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து 2யும் அட்ஜஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மூவிங் a window. To move a window, follow the given step. Click on the top left corner of a window. A menu appears. So top left corner means உங்களோட விண்டோவோட லெஃப்ட் கார்னர். ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே, லிசன் ஹியர். உங்களோட விண்டோ, இந்த விண்டோவோட லெஃப்ட் மோஸ்ட் கார்னரில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். அந்த மெனுவில் லிசன், கிளிக் த மூவ் ஆப்ஷன். ஸ்டெப் 2, click the move option. Now move the window to desired location using the arrow key and press enter key to finish to moving process. என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த மூவ் அப்படிங்கிற பட்டன் கொடுத்துட்டு உங்களோட ஆரோ கீஸ் இருக்கும். ஆரோ கீ மீன்ஸ் உங்களோட கீபோர்டில் லெஃப்ட் ஆரோ, ரைட் ஆரோ, அப் ஆரோ, டவுன் ஆரோ, அந்த கீஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த பொசிஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் கொண்டு போய்ட்டு நீங்கள் ஆரோ கீ யூஸ் பண்ணி மூவ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த விண்டோ வந்து அந்த லொக்கேஷனுக்கு மாறிடும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்களோட மானிட்டரில் ஹாஃபுக்கு வந்து ஃபஸ்ட்டு விண்டோ இருக்கணும், பேலன்ஸ் ஹாஃப்க்கு செகண்ட் விண்டோ இருக்கணும் அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு விண்டோவை நீங்கள் அந்த சைஸ்க்கு மாற்றி வச்சுக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஆர் இட்ஸ் அ ஒன் வே. நெக்ஸ்ட் வே, யூ கேன் ஆல்சோ மூவ் அ விண்டோ பை ஹோல்டிங் இட் ஃப்ரம் த டைட்டில் பார் அண்ட் ட்ராக் த desired location. ஓகே, வாட் இஸ் மீன் பை ட்ராக்? கிளிக் அண்ட் ட்ராக். ஓகே, மவுஸில் உங்களோட லெஃப்ட் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அதை நம்ம மூவ் பண்ணுறது தான் ட்ராக்னு சொல்லுவாங்க. கிளிக் அண்ட் மூவ், இட்ஸ் அ ட்ராகிங். ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து அந்த விண்டோ வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னா கீபோர்டு யூஸ் பண்ணி பண்ணுறது தான் இந்த மெத்தட். ஃபஸ்ட்டு ஒன், கிளிக் டாப் லெஃப்ட் கார்னர் ஆஃப் அ விண்டோ. உங்களோட விண்டோவோட டாப் லெஃப்ட்னா அந்த உங்களோட லெஃப்ட் சைடு இருக்க கார்னரில் நம்ம ஜஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இந்த மெனு ஓப்பன் ஆகும். அந்த மெனுவில் என்ன கொடுக்கணும்? மூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கீபோர்டில் இருக்க கீஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு எந்த சைடில் லொக்கேஷனில் வைக்கணுமோ அங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான லொக்கேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஜஸ்ட்டு கிளிக்காக என்டர் கீ ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த விண்டோ அந்த லொக்கேஷனுக்கு மாறிடும். ஓகேங்களா? இது வந்து ஒன் மெத்தட். இன்னொரு மெத்தட் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த உங்களோட மவுஸில் டைட்டில் பார் இருக்கும் பார்த்தீங்களா? டைட்டில் பார் அப்படிங்கிறது உங்களோட ஃபஸ்ட்டு கார்னர். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ளூ கலர் லைன் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி உங்களோட விண்டோவோட ஃபஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு லைன் இருக்கும் ப்ளூ கலரில். ஓகேங்களா? அதுதான் என்னென்னு சொல்லுவாங்க? டைட்டில் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைட்டில் பாரில் நீங்கள் என்ன பண்ணணும்? உங்களோட மவுஸை மவுஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணணும்? கிளிக் பண்ணிவிட்டு அந்த மவுஸை உங்களோட ஃபிங்கரை ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ட்ராக் பண்ணணும். ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அது லொக்கேஷன்ஸ் வந்து மாறும். ஸோ எந்த லொக்கேஷன் கிட்ட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த லொக்கேஷன் வந்தோடனே உங்களோட ஃபிங்கர் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விண்டோ அந்த இடத்துல இன்சர்ட் ஆகாது, மூவ் ஆயிடும். ஓகேங்களா? விண்டோ வந்து மூவ் ஆகிடும். ஸோ மூவிங் அ விண்டோ மீன்ஸ் யூ ஜஸ்ட் மூவ் அ விண்டோ டு யர் desired லொக்கேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ரீசைஸ். ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்க, உங்களோட விண்டோ என்ன ஆயிரும் அப்படின்னா இப்போது ஒரு மானிட்டரில் 2 or 3 விண்டோஸ் வந்து நம்ம வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ அந்த டிஸ்ப்ளே பண்ணி பார்க்குற விண்டோஸ் வந்து சைஸ் வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும். ஓகேங்களா? இப்போ அகெயின் அதை வந்து ரீசைஸ் பண்ணணும். உங்களோட விண்டோ வந்து அகெயின் பழையபடிக்கு ஃபுல் டெஸ்க்டாப்புக்கு தெரியணும், உங்களோட ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் தெரியணும் அப்படின்னா என்ன பண்ணணுங்க? ஸ்டெப் வைஸ் பார்க்கலாம். ரீசைஸிங் அ விண்டோ. டு ரீசைஸ் அ விண்டோ ஃபாலோ த கிவன் ஸ்டெப்ஸ். Click on the top left corner of a window, a menu appears. So again click the top left corner. உங்களோட டாப் லெஃப்ட் கார்னரை அகைன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், ஒரு மெனு அப்பியர் ஆகும். அந்த மெனுவில் now you click a size button. Click the size option. Now resize the window to desired size using arrow key and then press enter key to finish. அகைன் என்ன பண்ணுங்கன்னா சைஸ் கொடுத்துட்டு ரீசைஸ் பண்ணுறதுக்கு உங்களோட விண்டோவை அந்த சைஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஆரோ கீ யூஸ் பண்ணி உங்களோட விண்டோவை அகைன் நீங்கள் ரீசைஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேங்களா. அகைன் நீங்கள் என்ன பண்ணணும், என்டர் கீ கொடுத்துக்கலாம். ஆர் யூ கேன் ஆல்சோ ரீசைஸ் அ விண்டோ பை பிரிங்கிங் அ மவுஸ் பாயிண்டர் டு எனி ஒன் ஆஃப் அ 4 border ஆஃப் அ விண்டோ அண்ட் ட்ராக் அ டெசையர் லொக்கேஷன். ஓகே, இப்போ என்னென்னா உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட மொபைலில் நீங்கள் ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஃபோட்டோஸை நம்ம எப்படி க்ராப் பண்ணணுமில்ல, க்ராப் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் பண்ணுவோம். பார்த்துருக்கீங்களா? க்ராப்பிங் அப்படிங்கிற ஆப்ஷன், CROP க்ராப். அப்போ என்ன ஆகும்னா உங்களோட பிக்சரை வந்து நம்ம லார்ஜ் அண்ட் ஷார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி இந்த விண்டோவை லாங் அண்ட் ஷார்ட் பண்ணுறதா இந்த சைஸ் ரீசைசிங் அப்படிங்கிறது. விண்டோவோட அந்த ப்ளூ லைனில் உங்களோட டிஸ்பிளே பார்ட் இருக்கும் தெரியுங்களா? ஐ மீன் உங்களோட விண்டோவோட கார்னர்ஸில் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 4 ஆரோ மார்க்ஸ் மாதிரி காட்டும். 4 பார்டர்ஸ் இருக்குங்களா? அந்த 4 பார்டர்ஸில் சின்ன டாட்டட் லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? உங்களோட ஃபோனில் ஃபோட்டோஸ் எடுத்தோடனே நீங்கள் க்ராப் பண்ணும்போது பார்டர்ஸில் வந்து டாட்டட் லைன்ஸ் தெரியும். அந்த மாதிரி உங்களோட விண்டோவில் லைன்ஸ் தெரியும். அந்த லைன்ஸை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட சைஸ் வந்து விண்டோ சைஸ் வந்து லார்ஜ் ஆகும். ஓகேங்களா? புரியுதா? எனி டவுட்ஸ்மா? அதாவது உங்களோட எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். உங்களோட ஃபோனில் ஃபோட்டோவை நீங்கள் க்ராப் பண்ணும்போது அந்த க்ராப்பிங் பார்ட்டில் வந்து ஃபோட்டோஸோட பார்டர்ஸில் வந்து சின்ன சின்ன லைன்ஸ் தெரியும். அந்த லைனை நம்ம கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணும்போது மவுஸ் வச்சு நம்ம உங்களோட ஃபிங்கர் வச்சு நீங்கள் டச் பண்ணுவீங்களா? டச் பண்ணும்போது அது லார்ஜ் ஆகும். ஆர் சைஸ் வந்து நம்ம ஸ்மாலாகவும் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களோட விண்டோவோட சைஸை வந்து நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா உங்களோட விண்டோவோட பார்டர்ஸில் சின்ன சின்னதாக 4 லைன்ஸ் தெரியும். ஒரு பார்டருக்கும் ஒரு சின்ன ஹைஃபன் மாதிரி தெரியும். அந்த ஹைஃபன் கிட்ட மவுஸ் கொண்டு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆரோ மார்க் மாதிரி ஆகும். ஓகேங்களா? அப் அண்ட் டவுன் ஆரோ மார்க்ஸ் மாதிரி மாறும். அதை நீங்கள் வந்து கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட விண்டோவோட சைஸ் வந்து ரீசைஸ் ஆயிரும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன், the control panel. In your previous class you have learnt about desktop background, window color and screensaver. You also know how to change them. Now let us learn about the control panel of MS Windows 7. The control panel contains a number of categories. All these categories help us to manage different resources and functioning of a computer system. In simple words, the control panel is like command center of your computer. Using it, you can easily control different devices attached to the computer system. You can also use it to change display settings, add or remove a program, change date and time, etc. Opening the control panel. So before that, what is control panel? Control panel அப்படிங்கிறது என்னென்னா உங்களோட மொபைல் ஃபோனில் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி மொபைல் ஃபோனோட செட்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணுவோமா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்னோடய மொபைல்னால் எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றி வச்சுக்கலாம். உங்களோட மொபைல்ஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்களா செட்டிங்ஸ் போய்ட்டு? அதே மாதிரி கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட யூசேஜுக்கு தகுந்த மாதிரி அதில் இருக்க செட்டிங்ஸை வந்து மாற்றிக்கிறது. ஓகேங்களா? உங்களோட கம்ப்யூட்டரோட செட்டிங்ஸை வந்து மாற்றிக்கலாம். ஓகேங்களா? அதுதான் கண்ட்ரோல் பேனல் அப்படிங்கிறது. ஓகே, இன் யோர் ப்ரீவியஸ் கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப்போட பேக்ரவுண்ட் கலர், விண்டோ கலர் அண்ட் ஸ்க்ரீன் சேவரோட கலர்ஸ், ஸ்க்ரீன் சேவர்லாம் எப்படி செட் பண்ணுறது, எப்படி ரிமூவ் பண்ணுறது எல்லாமே நீங்கள் வந்து உங்களோட 5th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ என்னென்னா இந்த கண்ட்ரோல் பேனலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த அந்த ஓப்பன் பண்ணிட்டு அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் ஒன், ஓப்பனிங் த கண்ட்ரோல் பேனல். ஓகே, பிஃபோர் தட் கண்ட்ரோல் பேனலில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா நம்ம செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி சேஞ்ச் பண்ணுவோமா? டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணுவோம். உங்களோட மொபைல் ஃபோனில் சொல்லிட்டுருக்கேன். செட்டிங்ஸ் யூஸ் பண்ணி டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணுவோம். அண்ட் தென் அந்த இன்புட் மெத்தடு, உங்களோட டேட்டா கனெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம செட்டிங்ஸில் போய் செக் பண்ணுவோம், சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே கண்ட்ரோல் பேனல் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட கம்ப்யூட்டரில் வேறு ஏதாவது டிவைசஸ் அட்டாச் பண்ணியிருக்கோமா, ஐ மீன் மோடம் யூஸ் பண்ணி வேறு ஏதாவது ப்ளூடூத் யூஸ் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோமா, அண்ட் தென் உங்களோட ப்ரோக்ராம்ஸ் என்னென்ன அதில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் உங்களோட டேட் அண்ட் டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே கண்ட்ரோல் பேனல் தான் நம்ம வந்து செட் பண்ண முடியும். அண்ட் தென் சேஞ்ச் பண்ணவும் முடியும். ஓகேங்களா? ஓகே, இப்போ இந்த கண்ட்ரோல் பேனலை எப்படி ஓப்பன் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓப்பனிங் த கண்ட்ரோல் பேனல். பை நவ்
it's clear that you can easily change the settings of the computer using the control panel. First one, how to open the control panel. To open the control panel window, follow the given steps. Step 1, click the start button. So click the start button, it's a start button, and then click control panel. Now click the control panel option. Here is your control panel option. Okay, next one, the control panel window appears on the screen. So it's your control panel window. The default view of control panel is category view. உங்களோட நீங்கள் கண்ட்ரோல் பேனல் கொடுத்த உடனே ஃபர்ஸ்ட் ஒன் கிளிக் த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். அண்ட் தென் உங்களோட மெனு ஓப்பன் ஆகும். அந்த மெனுவில் கண்ட்ரோல் பேனல் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு ஒன் உங்களுக்கு என்ன ஆகும்னா கேட்டகரி வியூ தான் டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், the default view of control panel is category view. You can change the view of your control panel to large icon view or small icon view by clicking category and select the required option. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து வேறு மாதிரி உங்கள் ஐகான்ஸ் வந்து லார்ஜாக பார்க்கலாம், இல்லைனா ஸ்மால் சைஸ் ஐகான்ஸாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே இருக்க கேட்டகிரி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அண்டர் டவுனில் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா large icon view இங்கே இருக்குது பார்த்தீங்களா, large icon view or a small icon view. large icon view or a small icon viewங்கிற ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு large icon viewன்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பார்ட்ஸும், அதாவது உங்களோட கண்ட்ரோல் பேனலுக்கு ஒவ்வொரு ஐட்டம்ஸும் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ஐகான்ஸ் வந்து லார்ஜாகவும் இருக்கும், ஒன் பை ஒன்னாக டிஸ்பிளே ஆகிட்டே வரும். சரிங்களா. ஸ்மால் ஐகான்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்மால் ஐகான்ஸாக டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா. த லார்ஜ் ஐகான் வியூ அண்ட் ஸ்மால் ஐகான் வியூ டிஸ்பிளே ஏ கம்ப்ளீட் லிஸ்ட் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ் ஆஃப் அ கண்ட்ரோல் பேனல். ஸோ இப்போ இந்த கண்ட்ரோல் பேனலில் இருக்க எல்லா ஐட்டம்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா லார்ஜ் ஐகான் வியூ அண்ட் ஸ்மால் ஐகான் வியூ கொடுத்து நம்ம பார்த்துக்கலாம், இல்லைனா கேட்டகரி வியூவில் பார்த்துக்கலாம். இந்த வியூஸ் வந்து உங்களுக்கு நீங்கள் எப்படி வேணுமோ நீங்கள் வந்து அது கிளிக் பண்ணி பார்த்துக்கிறக்காக. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பேனலில் எப்படி ஓப்பன் பண்ணுறது மட்டும்தான் பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி என்னென்னலாம் சேஞ்சஸ் பண்ணலாம் கம்ப்யூட்டரில் அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஓகேம்மா. யூ ஹாவ் எனி டவுட் மீன்ஸ் இன்ஃபார்ம் யுவர் group. Okay, thank you.